ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். மடைமாற்றுவதற்கென்று நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தை தீவிரமாக அது பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அது முக்கியமான ஒரு விடயம். அது அதிகாரம் கையில் இருப்பது என்பதற்காக சண்டியர்கள் எல்லாம் கையில் அதிகாரத்தில் எடுக்கிற ஒரு சூழ்நிலை அதி உச்சமாக போய்கிட்டு இருக்குது. யாரேனும் எடுத்து பேச வேண்டும். சமூக போராளிகளும் ஊடக போராளிகளும் சமூக ஆர்வலர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று இதுவரைக்கும் தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாணவிக்காக வேண்டி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை மறுப்புன்னு நேற்று மாலை 7 மணி வாக்கிலே கடிதம் கொடுத்துருக்காங்க. என்னங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் எவ்வளவு கேலி கூத்தா இருக்குது பாருங்கள். புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வருவதை ஒட்டி அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு போலீஸார் அதெல்லாம் கவனிக்கிறது போலீஸ் ப்ரொடெக்ஷன் பத்தாமல் இருக்குது. புத்தாண்டை கவனிக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சிகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் பாதுகாக்க வேண்டி ஏற்பாடு செய்கிறதுக்கு அதில் கவனம் செலுத்த வேண்டியது இருப்பதால் இன்று 31ஆம் தேதி காலை நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, அந்த மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நீதி வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. என்ன காரணம்னு அதான் சொன்னல, பத்தலை அப்படின்னு. ஆனால் சட்டம் ஒழுங்கை நாங்கள் பாதுகாக்கணும், புத்தாண்டு பிறப்பை ஒட்டி இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 போலீஸுக்கு மேலே கொண்டு அங்கே குவிச்சு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க கேலி கூத்து. விடியா ஆட்சின்னு சொல்கிறாருல அதிமுக அமைச்சர், அந்த அமைச்சர் ஜெயக்குமார் அடிக்கடி சொல்வார் விடியா ஆட்சின்னு. உனக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், போலீஸ் பத்தலை, ஸ்ட்ரென்த்து பத்தலை, அதெல்லாம் கவனிக்கிறதால வேண்டி சீமானுடைய மாநாட்டுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு 10-20 பேர் நிற்க போகிறீங்க, அவ்வளோதான். அதான் பாதுகாப்பு கேட்குறது. அது கேட்கக்கூடாது. இல்லை, இவர்களே சட்டம் ஒழுங்கு இவங்க எந்த இடத்துலையும் வன்முறை இது வரைக்கும் இல்லைன்னா நிறைய இடத்துல பார்த்தா குப்பையை கூட பொறுக்கி வச்சுட்டு போகிற போக்கு நாம் தமிழர் தம்பி பிள்ளைங்கிட்ட இருக்குது. எந்த அசம்பாவிதமும் இது வரைக்கும் நடந்ததில்லை. யாராவது வெளியிலேருந்து சலமல் பண்ணாலும் பிடிச்சி அழகாக ஒப்படைச்சதெல்லாம் நிறைய நடந்துருக்குது. இப்படி ஒரு நேர்த்தியாக பண்ணக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலன்னு 200க்கு மேற்பட்ட போலீஸை கொண்டு நிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மணி நேரம் இருக்குது. சீமான் பேசிட்டாருன்னா மானக்கேடாக இருக்குமே, அசிங்கமாக இருக்கும். அதனால அது பேசாமல் தடுக்கணும். மேடையில் மைக்கை பிடிச்சிட்டாருனாக்கா இன்னும் கேட்குற கேள்விகள், வரக்கூடிய விஷயங்கள், அவ்வளோ விஷயங்களும் எடுத்து பேசிடுவார். அது நடக்கக்கூடாதுன்னு உடனே கைது பண்ணி கொண்டு போய் கண்ணப்பத்திடலில் வச்சுருக்காங்க. சோலைமேடு கண்ணப்பத்திடலில் வச்சுருக்காங்க. நிறைய தோழர்களையும் கூட கைது பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படிலாம் இருக்குது பாருங்கள் கேலி கூத்து இவங்க நடத்துறதுக்கு. இந்த போராட்டமே நடத்தக்கூடாதுன்னா என்ன ஜனநாயகம்? அது என்ன அவங்ககிட்ட இருக்குது? நீங்கள் கடந்த ஆட்சியில் எப்படிலாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு உழுந்து பிறண்டு கொடி பிடிச்சிக்கிட்டு வந்தீங்க? எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு பாதிக்கப்பட்டிருக்குது, பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய விஷயங்கள் மூடி மறைக்குது உங்கள் காவல்துறையை. உங்கள் நிர்வாகம்னு சொல்லணும், காவல்துறைன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய நேர்மையான காவல்துறை அதிகாரிலாம் மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதுக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பகுதி. ரெண்டாவது, இந்த மாணவி விடயத்துக்கு வருவோம். அமைச்சர் கோவி செழியன் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, எப்படி அசால்ட்டாக அவன் உள்ளே போகிறான் வரான், அக்சஸ் எப்படி அவனுக்கு கிடச்சிது, உள்ளே போகிறதுக்கான அனுமதி எப்படி கிடச்சிது அப்படின்றப்ப அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் சம்பவம் நடக்கக்கூடிய பெரிய அதிமேதாவி கால கொடுமை. அவரெல்லாம் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர் வேறு, நல்ல மனிதர் நினச்சிட்டு இருந்தார். நேற்று வரைக்கும் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தார். இவ்வளோ மோசமாக அந்த அரசுக்கு அடிமை வாழ்க்கை பட்டாக்கா எப்படிப்பட்ட அறிவையே கொத்தடிமை புத்தியாக தான் மாறும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அவர் மனைவி உள்ளே வேலை செய்துக்கிட்டு இருக்கிறதால அதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. யார்? ஞானசேகரன் அடிக்கடி மனைவி எப்படி உள்ளே வேலை செய்தா, யார் ரெக்கமெண்டேஷனில் எப்போ வேலை கிடச்சிதோ அந்த டேட்டாவை நீங்கள் சொல்லணும் இல்லை, விவரத்தை சொல்லணும் இல்லை. ஞானசேகரனுடைய மனைவி வெளியே பிரியாணி கடை வச்சுங்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள். அவனுடைய மனைவிக்கு உள்ளே எந்த துறையில், கேன்டீன்லேயே வேறு எங்கே வேலை கிடச்சிது, யார் கொடுத்தாங்க, யார் பின்னணி, அது யார் வாங்கி கொடுத்த ஆள், யார், எப்பத்துலேருந்து வேலை செய்கிறாங்க, மனைவி வேலை செய்கிறாங்கன்றதுக்காக கண்ட நாயெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்க முடியுமா? அப்படி கேள்வி நிறைய இருக்குது இல்லை. இது ஒன்று. அடுத்ததாக ஒன்று சொல்கிறாரு அவர், உயர்கல்வித்துறை அமைச்சர். அந்த மாணவி அந்த நேரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். 8 மணி இருக்கட்டும். என்ன இப்போ 8 மணி? முதல்ல ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். சம்பவம் நடந்தது ஒரு முற்புதற்குள்ளாக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்துக்கு ஓரமாக நடந்துச்சு அப்படின்றது மோசடித்தனம், அயோக்கியத்தனம். நீங்கள் மடம் மாற்றிருக்கீங்க. அந்த இடத்துல சம்பவத்தையே மாற்றுறீங்க, திருச்சி சொல்கிறீங்க. மணிக்கூண்டு பிரதானமாக இருக்கக்கூடிய மணிக்கூண்டுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி ஆடிட்டோரியத்தில்
அங்கே வந்து கிட்டத்தட்ட 9-9:30 வரைக்கும் மாணவ மாணவிகளை அங்கே உட்காந்து லேப்டாப் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, விவாதிக்கிறது, பேசுறது வெளிப்படையாக நடக்கும். அந்த இடத்துல மறைஞ்சி ஒளிஞ்சி எல்லாம் அங்கே யாருமே இல்லை. போனோம்னாக்கா நிறைய நேரத்தில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பக்கத்தில் மாலை ஒரு 7, 7:30, 8 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்கள் எல்லாம் அந்த அருகில் இருக்கக்கூடியலாம் வாக்கிங் போகிறதுக்கான அந்த இடமா அந்த வழி அங்கே இருக்குது. அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான் அது. ஏதோ போய் முட்பொதரில் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால இந்த நாய் அங்கே போச்சு, அதனால தான் இது இழுத்துன்னு வந்தது. நடந்ததே வந்து சம்பவம் வேறு. அந்த காந்தி ஆடிட்டோரியத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணும் பையனும் விவாதிச்சுட்டு இருக்கிறத அவன் ரொம்ப நாளாக கவனிச்சுருந்துருக்கிறான். அன்றைக்கி பார்த்து 2 பேரையுமே அடித்து கூப்பிட்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், இதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது மக்களே, நல்லா கவனிங்க. இது வந்து பேராசிரியர்கிட்ட வச்சு அந்த பையனை வந்து மிரட்டி அடித்து அவனை விரட்டி இருக்கிறாங்க. அந்த பொண்ணை மட்டும் விசாரிக்கணும்னு பின்னாடி கூட்டும் போயிருக்கிறாங்க. பிறகு பேராசிரியர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேருந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பின்னாடி அங்கேருந்து அந்த காரிடார் இருக்குல்ல, அந்த காரிடாரில் வந்துட்டு தான் அந்த பேராசிரியர் வந்து அடித்து விசாரிக்கிற மாதிரி விசாரித்து அவனை விரட்டி இருக்கிறாங்க. அச்சுறுத்தி பிரின்ஸ்பால்கிட்ட கொண்டு போய்டுவோம், இங்கேருந்துட்டு பிரின்ஸ்பால்ன்ற துறை தலைவர்கிட்ட கொண்டு போவோம், அவனை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவோம், இங்கேருந்து கல்லூரி விட்டு வெளியேற்றிடுவோம், யூனிவர்சிட்டி விட்டு வெளியேற்றிடுவோம், இப்படிலாம் சொன்னி அவனை அங்கேருந்து விரட்டிட்டு தான் பிறகு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த பேராசிரியர் அதோட கட்டாகி இருக்கிறாரு. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் இந்த அழிச்சாட்டியெல்லாம் நடந்திருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பக்கத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டடம் ஓரத்தில் 2 பேரும் காதலர்கள் இருட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது அயோக்கியத்தனம். ஏன் இதை வந்து இப்படி கட்டமைச்சிருக்கிறாங்கன்னா, உட்காந்து பேசி இது இப்படி பேசினா இப்படி பேசினா தான் சரியாக இருக்கும். எல்லோருமே அந்த இடத்துல இருப்பாங்க. நிறைய பேர் வந்து மாணவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தில். 2வது ஒரு விஷயம், இது ஏன் அமைச்சர் இப்படிலாம் சொல்கிறாரு, ஒளரி கொட்டார், என்ன காரணம் அப்படின்னு ஏதோ நடந்து இருக்குது இல்லை. அந்த ஞானசேகரன் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஏரிக்கரை தெரு அல்லது சுடுகாட்டு தெருன்னு சொல்லுவாங்க. கோட்டூர்புரத்தில் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடு வரும் பெரிய சுவர் இருக்குது அங்கே. அதை ஒட்டி சும்மா ஒரு 10 அடி தெருவு தான் நேராக போனால் அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய அவன் இடத்துக்கு போய் இந்த அமைச்சரும் துணை மேயர் மகேஷ் 2 பேரும் சேர்ந்து அவன் இடத்துல உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன வேண்டி இருக்குது? அவன் கூட வரவங்க எல்லார் வீட்டுக்கும் நீ போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறியா? அப்படின்னா அந்த ஞானசேகரனுக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட நட்புறவு, என்னத்துக்கு அவ்வளோ நெருங்கி அவங்ககிட்ட போகிறீங்க? இந்த கேள்விக்கான பதில் கட்டாயம் வரணுமா இல்லையா? எனக்கு அவனுக்குள்ள நான் கூட தொடக்கத்தில் பேசியிருக்கிறேன், ஒருத்தர் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அதனால் அவர் வந்து சம்மந்தப்பட்டவங்க நெட்வொர்க் இருக்கும், திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசிடக்கூடாதுன்னு நான் தொடக்கத்தில் பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ கிடைக்கிற ஆவணங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப அவன் ஏதோ எதேச்சியாக ஒரு நாள் போய் கூட நின்று படம் எடுத்ததாக இல்லை. மா சுப்பிரமணியுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த ஞானசேகரன்றவன் இருந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன அது மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியன் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு கோல்டன் ஜிம்முன்னு ஒன்று இருக்குது கோட்டூர்புரத்தில், அங்கே தான் போய் உடற்பயிற்சி காலையில் செய்துட்டு வரும்போது முட்டையோட வெள்ளைக்கரு உடைச்ச வெள்ளைக்கரு வந்து மா சுப்பிரமணியனுக்கு டெய்லியும் கொடுக்குறதே இந்த ஞானசேகரன் தான். அவன் கூட வர எல்லாருக்குமே கொடுக்கணும். ஒரு உடச்சி ரெடியாக வச்சு காத்துக்கிட்டு இருப்பார். ஜிம்மு பயிற்சி முடிச்சுட்டு வந்தோடனே அந்த வெள்ளைக்கரு கொடுக்குறது இந்த ஞானசேகரன். அந்த அளவுக்கு எடுப்பு துடுப்பாக கூடவே இருந்திருக்கிறான்னா வேறு என்ன நோக்கத்துக்கு இருந்திருக்கிறான் அப்படின்றது வெளிப்படையாக நம்ம பேசணும். ஒரு சாமானியன் வர விஐபி வீட்டுக்கே போகிறதுக்கு நேரம் இருக்காது அமைச்சர்களுக்கு. எத்தனையோ விஐபிகள், எத்தனையோ கல்வி சார்ந்தவர்கள், ஸ்காலர்னு சொல்லக்கூடியவங்களாம் அறிமுகமாவாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. இவன் இருக்கிற அந்த சாதாரண வீட்டுக்குள்ளே போய் தேடி அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு என்ன உங்களுக்குள்ள திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள்? பாலியல் நண்பர்களா? பாலியல் நண்பர்களுக்கு பதவி உயர்வு வந்த உடனே போக மாட்டாங்களே நிறைய பேர். அப்போ அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஞானசேகரன்கிட்ட. இது வந்து 2வது கட்டம் ஒதுக்கி வைங்க. 3வதாக ஒரு விஷயம், யூனிவர்சிட்டிக்குள்ளாக போசோ அந்த குழு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் எத்தனை பேராசிரியர்கள் மேலே வந்திருக்குன்னு ஒரு பதிவு இருக்கும், புகார் கொடுத்த பதிவு இருக்கும். அதை வெளிப்படையாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஏன் அந்த இடத்துக்கு நம்ம வரோம்னா, இந்த பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு கொடுத்த புகார்லாம் இருக்குது. வெளிப்படையாக வந்து அந்த வெளிப்படையாக வந்து கொண்டு வர முடியாது, வெளிப்படையாக விசாரிக்கவும் கூடாது சட்டப்படி. ஆனால் அந்த கமிட்டி வந்து விசாரிக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த அந்த பேராசிரியர்கள் சில பேர் பட்டியல் எடுத்தால் அந்த பேராசிரியர்களோட இந்த ஞானசேகரனுடைய நெட்வொர்க்கு ரொம்ப இறுக்கமாக இருந்திருக்கிறது அப்படின்ற தகவலும் கசிந்திருக்கிறது. சில பேராசிரியர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு உள்ளே இருக்குது. அந்த புகார் நீங்கள் எடுக்கணும். இங்கே ஊடகத்துக்கு மறைக்கலாம், வெளி சமூகத்துக்கு மறைக்கலாம். விசாரணை கமிட்டியில் அதையும் நீங்கள் எடுக்கணும். இதுவரைக்கும் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக
பாதிக்கப்பட்ட மாணவிகள் சார்பாக புகார் கொடுத்துருப்பாங்க, அந்த கமிட்டிக்கு புகார் கொடுத்துருப்பாங்க. பல்கலைக்கழகத்துக்குள்ளாக போசோ கமிட்டி குழு வந்து இருக்குது. அதுக்கு வந்து அந்த புகார் கொடுத்தாங்கன்னா விசாரிக்கணும். அந்த கமிட்டி விசாரணை பட்டியல் வந்து இருக்கும், யார் யார் இது வரைக்கும். அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஞானசேகரனுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களாக அவங்கள எல்லாமே செல்ஃபோன் எடுத்துக்கங்க, எந்தெந்த காலகட்டத்தில் பேசுனாங்க, ஞானசேகரனுடைய இன்கம் அவுட் கோயிங்கினுடைய செல்ஃபோன் அழைப்பு பேசுகிறது, இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வச்சுட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விசாரணையில் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இந்த விஷயத்துக்குள்ளே இவனுக்கு உள்ளார நிறைய நெட்வொர்க்கு தொடர்பு இருந்துருக்குது. திடீர்னு ஒரு நேரத்தில் மட்டும் போயிட்டு வரல, பல முறை போய் வந்திருக்கிறான், கண்காணிச்சிருந்துருக்கிறான். இப்படி அங்கே உட்காந்து பேசக்கூடிய பிள்ளைகளில் பல பேரை மிரட்டி இருக்கிறான், இப்படியாக பயன்படுத்தி இருக்கிறான். துணிஞ்சு இது மட்டும் ஒன்று புகாருக்கு வந்திருக்குது. காரணம் குடல்லாம் காயம், வேறு வேறு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி சம்பவம் நடந்தது மூடி மறைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தனை மட்டுமே குற்றச்சாட்டி உள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க இவங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. இதில் அந்த இடத்துல வேறு சில நபர்களும் இருந்திருக்கிறார்கள். அதை மிரட்டி சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க மகளிர் ஆணையம் வந்து விசாரிச்சிருக்கு. நிறைய தகவல்கள் எல்லாத்தையும் நடந்தபடி சொல்லியிருக்கிறதாக நமக்கு கிடைக்கிற தகவல். அதை இனிமேல் தான் விஷயம் தெரியும் உங்களுக்கு. மகளிர் ஆணையம் விசாரித்து இந்த முடிவு வந்தோடனே அநேகமாக இது சிபிஐ கையில் எடுத்து விசாரித்தா தான் சரியாக இருக்கும், மாநில போலீஸ் வந்து விசாரிக்கிறது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இதனுடைய அடுத்த கட்டம் நான் பிறகு பேசுவோம். இதுக்குள்ளே அந்த காருக்குள்ளே இருந்த சார் யார் அப்படின்னு முதலாக ராவணா மட்டும்தான் சொன்னது, அது ஆடி கார் இல்லை, BMW காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் வச்சுக்கிட்டு இருக்கிறான்னாக்கா, இன்னொரு சார் இருக்கிற அமைச்சர் சாரு கூட இருக்கிற ஒரு சாரு, அவன் பேர் வந்து சீனிவாசன் சொல்கிறாங்க. முறையாக நம்ம சொல்கிறோம் பேர். அந்த சாருக்கிட்ட தான் அந்த கார் இருக்குது. அவர் அந்த சார் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக மாடு வச்சுக்கிட்டு, கறவை மாடு வச்சுக்கிட்டு பால் கறந்து விற்றுக்கிட்டு இருந்தவங்க 2 பால். அந்த சீனிவாசன் என்கிறவர் தான் கடந்த காலங்களில் சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டையும் வாங்கி கொடுத்த அந்த விஷயத்தில் அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஹவுஸ் ஓனர் பேர் சீனிவாசன் தான். இந்த சீனிவாசன் யார், இந்த சார் இருக்கிறார்ல BMW கார் சாரு, அந்த சாரு வந்துட்டு 20 லட்ச ரூபா பாக்கி வச்சு ஏமாற்றிட்டு இருக்கிறாருன்னு பெரிய விஷயம் வந்து நீதிமன்றத்து வரைக்கும் போய் அப்புறம் முதலமைச்சரே பேச்சுவார்த்தை, அதாவது அப்போ முதலமைச்சர் இல்லை, அப்போ சிஎம், அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 20 லட்ச ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் நடந்தது. அந்த வீட்டை வாங்கி கொடுத்தது இந்த சீனிவாசன். யார், முக்கிய அமைச்சர் கூட வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் பல வெளிநாடுகளெல்லாம் போய் சுற்றி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கிறோம்ல. இது அவருடைய அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்லாம் எடுத்த எதுக்கு எண்ணத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் எதுக்கு இவ்வளோலாம் சுற்றணுன்ற கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் ஏன் நம்ம ஒரு சம்மந்தப்பட்டு சொன்னால் ஒரு குற்றவாளியாக நம்ம காட்டலை, சந்தேகத்துக்கு இடமான நபராக, நிறைய சந்தேகத்துக்குள் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் இந்த சீனிவாசன். இவருடைய கார் ஏன் இப்போ மறைச்சி வச்சுருக்காங்க, அங்கேயே கோட்டூர்புரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொடக்கத்தில் வந்துட்டு ஒரு இந்த திருமணங்களுக்கான உடைகள் தைக்கக்கூடிய ஒரு இதுவாக தான் அவர் ஆரம்பிக்கிறார். அது இன்றைக்கி கொஞ்சம் பரவலாக ஒரு பெரிய அளவில் நல்லா மார்க்கெட்டிங் போகிற அளவுக்கு நடத்திட்டு இருக்கிற ஆள் வச்சு அதுலேருந்து ஒரு தொகை வந்து சீனிவாசனுக்கு வருது. அதை தாண்டி வேறு என்ன பிஸ்னஸ் ஏது என்னான்னு தெரியல. ஆனால் பல நாடுகளும் சுற்றி இருக்கிறார், அமைச்சர் கூடவே இருக்கிறார், அமைச்சருக்கு பினாமியாக அந்த கேள்வியும் பேசப்படுகிறது. ஈசிஆர் ரோட்டில் மகாபலிபுரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிசார்ட் ஒன்று வாங்கி கட்டியிருக்கிறார் இவர். இப்போ கூட அந்த 2-3 இந்த கடந்த சில நாட்களாக அந்த இடத்துல தான் பதுங்கி இருக்கிறதா தகவல். ஆனால் அங்கேயும் இல்லை. அவருடைய கார் வந்துட்டு கோட்டூர்புரத்தில் அவர் அண்ணன் வீடு இருக்குது, அவர் அண்ணன் கம்பெனி ஒன்று இருக்குது, பக்கத்தில் கடை, அங்கே கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அங்கேயும் இல்லை. நேற்று வரைக்கும் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அங்கேயும் கார் இல்லை. BMW இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த நபர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இலங்கையில் இருக்கிறாரா, வேறு எங்கேயாவது இருக்கிறாரா, ஆக தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்ற தகவலும் கிடைக்க வருகிறது. சில நண்பர்களுக்கு மட்டும் வந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கேயும் ஓடி போகலை, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் பண்ணதுக்கு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் தூக்கி கொண்டு வந்து விசாரிக்கும் போது நிறைய தகவல்கள் வந்து வரும். எப்படி அவனுக்கு அவ்வளோ பெரிய அந்த ஈசிஆரில் அவர் பெரிய இடம் கட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது, இது யாருடைய பணம், யாருக்கான பினாமியா, இல்லை இவரே உழைச்சி வாங்கி சம்பாரிச்சதா, இருந்தால் பரவாயில்ல, அவரே சம்பாரிச்சிருந்தானா அது வரவேற்கக்கூடியது, இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. நேர்மையான மனிதராக இருந்தால் இருந்துட்டு போட்டும் வரவேற்கக்கூடியது. ஆனால் இந்த நெட்வொர்க்குள்ளே அவர் இருக்கிறார். ஞானசேகரன் கூட நிறைய நேரம் கூட இருந்திருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களில் கூட போகிறது வர்றது ஞானசேகரன் கூட சொகுசு கார் அப்படின்றது இவருடைய கார். இந்த காரில் தான் போகிறாங்க வராங்க, பல முறை நடந்திருக்குது. ஒரு பெண்ணை மட்டும் மிரட்டலை, இது இல்லாமல் 3 பேர் கூட ஞானசேகரனுக்கு தொடர்பு இருந்திருக்கு. அங்கேயே வந்து இந்த மாதிரி மிரட்டி இப்படி பண்ணியிருக்கிற தகவலும் கசிந்ததாக நம்ம ராவணாவில் பதிவு பண்ணியிருந்தோம்.
இது தாண்டி நிறைய ஒரு விஷயம், இது பூதாகரமாக போகுது. இது ஒரு நாள் ஒரு பெண் அப்படின்றதெல்லாம் எதேச்சியாக நடந்ததில்லை, திட்டமிட்டு நடந்திருக்கு. இதுக்காக தான் அங்கே பத்திரிக்கையாளர் வந்து கேட்குறாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட, இவனுக்கான அக்சஸ் எப்படி வந்தது, உள்ள மாமான்னு சாதாரணமாக போகிறான் வரான், எப்படி இதை அனுமதிச்சிங்க? ஒரு அக்யூஸ்டு, ஒரு மேலே ஏற்கனவே பல வழக்கு இருக்கக்கூடிய நபர், எது ஒன்றுமே வெளிநபர் எப்படி உள்ளே போக முடியும்னு கேட்டால், மனைவி உள்ளே செய்கிறாங்கன்னா, மனைவி உள்ளே செய்கிறாங்கன்றதுக்காக, வேலை செய்கிறாங்கன்றதுக்காக நினச்ச நேரம்லாம் அவன் போயிட முடியுமா அப்படின்ற கேள்வி. இங்கே தான் இந்த அரசியல் பின்னணி, இந்த செல்வாக்கு. அமைச்சர், அமைச்சுக்குள்ள வலதுகரமாக இருக்கக்கூடிய இவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஞானசேகரன், அமைச்சருக்கு வலது இடது எல்லா கரமும் சொல்கிறது சீனிவாசன். சீனிவாசனுக்கு எப்போ பாரு கூட இருக்குது ஞானசேகரன். இந்த ஞானசேகரனுடைய வழி என்ன அப்படின்னா, முதல்ல விஐபிகள் எல்லாம் பிடிப்பாங்க. எப்படின்னா, அவங்க கார் டிரைவர் கூட தான் முதல்ல பழகுவான். அவங்களுக்கு வேண்டப்பட்டது அப்படி இப்படின்னு இந்த பிரியாணி ஸ்பெஷல் அது இதுன்னு சொல்லி, அப்புறம் இப்படியான விஷயங்களை ஆசை காட்டி இந்த சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லாம் ஆளை பிடிச்சி கொடுக்குறது இப்படின்னு பண்ணி, கடைசியாக அந்த நபரையே பிடிச்சி அவர் கூட காரில் உட்காந்துட்டு போகிறது. முதல்ல கார் டிரைவரை பிடிப்பான். அப்போ அந்த பிக் பெரிய மனிதர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நபர் கூடயே உட்காந்து காரில் பேசும்போற அளவுக்கு அவனுடைய நட்பை வளர்த்து கொள்வான்னா என்ன காரணம்? ஒரு சாதாரண ஞானசேகரன் ஒரு சாதாரண பிரியாணி கடை வச்சுட்டு இருந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணி பிரியாணி கடையாக வச்சுட்டு இருக்கிறான். உள்ள பல விஷயங்களுக்கும் இந்த மாதிரி பிரியாணி சப்ளை இவன் பண்ணி இருந்திருக்கிறான். இந்த நெட்வொர்க்கெலாம் வந்து எதை நோக்கி மையமாக வருதுனாக்கா, அந்த கல்லூரிகளுக்குள்ளாக நீண்ட நெடிய காலமாக இவன் கண்காணித்து பல விஷயங்கள் செய்திருக்கிறான். ஏன்னா அந்த கல்லூரியுடைய காம்பவுண்டு, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய காம்பவுண்டு ஒட்டின மாதிரியே இவனுடைய வீடு, இவனுடைய தெருவு. அப்போ பெரிய தொடர்பு இதுக்குள்ளாக இருக்குது. இது அதனால தான் வந்து தீவிரமாக அதிமுக எடுத்துக்கிட்டு விசாரிக்குது, பாஜக வந்து விசாரிக்குது. இந்த தகவல்களில் பல விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள், முன்னாள் போலீஸ் அதிகாரி என்ற பேரில் அண்ணாமலை அவர்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸில் நிறைய விஷயங்கள் கிடைக்க போய் தான் அவசரமாக டெல்லி புறப்பட்டு போய் சில விஷயங்களை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கிறார். அவர் பேசுறது செய்கிறது நானே கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் நிறைய நேரத்தில். ஆனால் இந்த ஆட்சி கலைக்கும் வரை, இந்த ஆட்சியை தூக்குற வரை, நீக்கிற வரை வந்து செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னா ஏதோ கோமாளித்தனமாக தோணும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு தகவல் கிடைக்க போய் தான் அந்த சபதம் எடுத்திருக்கிறார், செருப்பை போடுறது இல்லை அப்படின்னு. ஏதோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. உறுதி இல்லாமல் அவர் இந்த சபதம்லாம் எடுக்க மாட்டாங்க யார் ஒருத்தரும். நான் கடைசி வரைக்கும் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு. இந்த மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது திமுக அரசுக்கு, அது வேற விஷயம். அதுக்காக வேண்டி இவர் நான் செருப்பு போடாமல் அகற்றியே தீர்வேன்னு சொன்னால் சாத்தியம் இல்லை. வேறு ஏதோ சில காரணங்கள்லாம் கிடைச்சிருக்குது. அவசரமாக டெல்லி போய் அங்கே சந்திக்க வேண்டியவங்களை சந்திச்சுட்டு இங்கே வந்திருக்கிறார். அநேகமாக அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிற தகவல் என்ன, இந்த விஷயங்கள்லாம் அண்ணாமலை தரப்பில் நடந்திருக்கு, இது விடுறது இல்லை அப்படின்ற முடிவில் அவரும் இருக்கிறாரு. அதிமுக என்ன பண்ணுது அப்படின்ற விஷயத்தில் முதல்ல நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்க நீதிமன்றமே தானாக முன் வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரித்து 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து விசாரணைக்காக போட்டிருக்கிறாங்க. இது ஏன் சிபிஐ இல்லை அப்படின்னாக்கா, ஏற்கனவே அண்ணா நகர் சிறுமி விஷயத்திலேயே உச்சநீதிமன்றம் வந்து இப்படியாக கேள்வியெல்லாம் கேட்டு சிபிஐ எடுத்து அது விசாரிக்கும் போது இந்த காலதாமதம்ன்றது ஆகும், நிறைய ப்ராசஸ் இருக்குது, உங்களுக்கு தீர்வு தானே வேணும், உடனடியாக நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இந்த விசாரணை நடக்கிறதுக்கு சரியாக இருக்குமான்றப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஏன்னா எதிர்த்தரப்பில் மிகப்பெரிய வக்கீல் வச்சு அரசு தரப்பில் வாதாடினாங்க. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய வக்கீலை வச்சுக்கிட்டு முழு நேரமும் போய் வாதாடுவாங்க. ஆனால் நாட்டினுடைய உரிமை பிரச்சனை இருக்குல்ல அந்த மாநிலத்துக்கு, அதுக்கு அப்படியே கேப்பார் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு முல்லை பெரியார் ஆகட்டும், கர்நாடகா தண்ணி விஷயமாகட்டும், இந்த பாலாறு விஷயமாகட்டும், இந்த மாநில எல்லை பிரச்சனையாகட்டும், இல்லை இந்த மாநிலத்துக்கு உண்டான உரிமை பிரச்சனை இதெல்லாம் ஆகட்டும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த பாலியல் விடயங்களுக்கு மட்டும், இப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் அரசு தரப்பு பெரிய வக்கீலை வச்சு வாதாடும் திமுக. இது ஒரு பக்கம் வந்து டெல்லியில் அந்த மாதிரி அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்த மாதிரியே தான் இந்த விசாரணையும் நடக்கும். 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து விசாரிப்பாங்க. உங்களுக்கு திருப்தில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகுங்க, நீதிமன்ற மேற்பார்வையில் வந்து இந்த விசாரணை நடக்கணும். அடுத்தது அதிமுக இதனுடைய மேல்முறையீடு ஒன்று பண்ணுறதா இருக்காங்க. 2 ஆப்ஷன். ஒன்று வந்துட்டு தினசரி நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் என்னென்ன விசாரிக்கிறாங்கிறது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வரணும். இதில் சந்தேகம் இருக்க பட்சத்தில் நாங்கள் அதிமுக சிபிஐ விசாரணை கேட்போம் அப்படின்ற 2 ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்டம், இந்த நீதிமன்றம் இப்போ விடுமுறையில் இருக்கிறதால இதெல்லாம் முடிஞ்சு நீதிமன்றம் திறந்த உடனே அந்த விஷயத்துக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 பெண் ஐபிஎஸ்கள் இந்த விஷயத்தை எடுத்து எப்படி விசாரிக்கிறாங்கன்றது தெரியும். இப்போ விசாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. மகளிர் ஆணையம் வந்து விசாரித்து முடிச்சு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்துட்டு சந்தேகத்துக்கிடமான பார்வையில் தான் இருக்கிறார். நம்ம வெளிப்படையாகவே பேசுவாங்க, நம்ம அவர் குற்றம்லாம் சொல்லலை, அவர் பெரிய குற்றவாளின்னு நம்ம சொல்ல வரல. இந்த நபர்களெல்லாம் அவருக்கு வலதுகரமாக இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்
அந்த ஞானசேகரன் ஒரு சாதாரண ஒரு ஆள், கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் கூட இல்லை, எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கூட நடமாடிட்டு கூடவே இருந்திருக்கிறான். அவனுடைய வீட்டுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஸ்பெசிஃபிக்காக அவனுடைய வீட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து போய் ஒரு சாதாரண வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன அவனுக்கு முக்கியத்துவம் நீங்கள் என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க, என்ன நீங்கள் அவங்ககிட்ட அனுபவிச்சிங்க? ஆதாயம் இல்லாமல் ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்படி பெரிய சமூக சேவகர்கள் பெரிய எளிமையான ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிடணும் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இவங்களுக்கு. ஆக இந்த விஷயத்துக்குள்ளாக மறைக்கப்பட்ட அந்த கார், இன்னும் ஒரு 3 பேர், தலைமறைவான ஒரு 3 பேர், அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து இலங்கைக்கு இருக்கிறார். அது சீனிவாசனா வேறு ஒருவரா அப்படின்றது தெரியல. இந்த விஷயங்கள் வந்து விசாரிக்கப்படாமவே இருக்குது. 3 பெண்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளாகவே வந்து வேலை செய்துட்டு இருக்கிற, கேன்டீனில் வேலை செய்கிறதா இல்லை வேறு எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கிறதா என்னன்னு ஏற்கனவே ராவணாவில் பேசுகிற அந்த 3 பெண்கள் மட்டும் வெளிப்படையாக தெரியுது. இன்னும் எத்தனை பெண்களை இந்த ஞானசேகரன் இப்படி மிரட்டி இப்படி செய்திருக்கிற அந்த விஷயங்கள் வந்து விசாரிக்கப்படணும். இதெல்லாம் இவ்வளோ இருக்கும்போது ஒருத்தர் மட்டுமே தான் இதில் அப்படின்னு திரும்பவும் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரும்பவும் பேட்டி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாரு? அதிமுக ஒருத்தர் மட்டுமே தான் குற்றச்சாவலி, இன்னொரு சார் யார் என்று மறைமாற்ற பார்க்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் பேசுவதே முதல்ல தப்பு. ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணவே கூடாது. முன்முடிவு செய்து விட்டு ஒரு விசாரணை நடத்துகிறீர்கள் அந்த அரசு என்றால் அது சரியான அரசாக கிடையாது. எப்படியுமே இவர் தான் குற்றவாளின்னு இவரோடு தான் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா, அமைச்சரில் இருந்துட்டு உயர் அதிகாரிகள்னு நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா, கீழே விசாரணையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இது விசாரித்து எப்படி எல்லாருமே குற்றவாளிகள் உள்ளே இருக்காங்கன்னு கொண்டு வருவாங்க? ஒரு பெரிய சந்தேகத்திடமாக இருக்குது அப்படின்ற விஷயம் இதுக்குள்ளாக இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தில் வந்து இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது, சில நபர்கள் இதுக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த கார் ஒன்று இருக்குது, கார் இருந்தது உண்மை. குறிப்பாக அந்த மணிக்கூண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் நிறைய பேர், நிறைய மாணவிகள் எல்லாமே நண்பர்கள் எல்லாமே உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியாக கலந்தாலோசித்து கொண்டு இருப்பது வழக்கம். அந்த இடத்துலேருந்து தான் அந்த பெண்ணும் பையனும் அழைச்சிக்கிட்டு போய் அந்த காரிடார்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காரிடாரில் வச்சு அந்த பையனை அடித்து மிரட்டி அனுப்பி, பிறகு இந்த பொண்ணை வந்து பின்பக்கமாக ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்பக்கமாக கொண்டு போய் இப்படியாக மிரட்டி பண்ணியிருக்கிறாங்கன்ற விஷயத்தை வந்து மறைச்சிட்டு, இந்த பக்கம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு கட்டடத்துக்கு பின்னாடி இருட்டு முட்புதர்களுக்குள்ளாக இருந்ததாக சொல்லி கதை திரிச்சிருக்கிறீங்க. குறிப்பிட்ட இடங்கள் எல்லாமே இந்த சந்தேகத்துக்கு இடமான இந்த விஷயம் இருக்குல்ல, கூட்டுன்னு போனது யார், அந்த ப்ரொஃபஸரு, அவர் ஏன் அந்த பையனை அடித்து விரட்டினார், அது ஏன் இதுக்குள்ளாக மறைக்கப்பட்டது, அந்த காரிடார் சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் வந்து இருந்தக்கூடிய இந்த குறிப்பிட்ட இடங்கள் இருக்கக்கூடிய கேமராலாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்த்தாவே வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும். இருந்தாலும் இவங்க வந்து குறிப்பிட்ட அந்த ஞானசேகரனுக்கு மட்டும் ஒரு சிடி உரையிட்ட ஒரு சிடி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவன் உள்ளே வர்றது போகிறது மட்டும் பதிவாகி இருக்கிறது அந்த நேரத்துக்கு. அதை வச்சு இவன் தான் பிடிச்சோம், இவங்ககிட்ட வந்து விசாரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுலேயுமே இந்த இதில் வந்து ஓட்டை வச்சுருக்குது இந்த அரசு. அப்போ என்ன, அவன் அவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அவனை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு திட்டமிட்டு நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி ஓட்டைகளை நிறைய வைக்கிறீங்க. அவனுடைய புகைப்படம் முதல்ல எப்படி வெளியில் வரணும், யார் கொடுத்துருப்பாங்க? அரசு தரப்பு நீங்கள் தான் கொடுத்துருக்கணும். தனிநபர்கள் வந்து இவர் சந்தேகப்பட்டு வந்தால் ஞானசேகரன்னு சொல்லியிருக்க முடியாது. எஃப்ஐஆர் கசிய விட்டனுடைய நோக்கம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, அது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க, ஓகே விடுங்க. ஆக இவன் மேலே போட்ட எஃப்ஐஆர் போட்ட உடனே கைது பண்ண உடனே இவனுடைய புகைப்படங்கள் இவனை பற்றி செய்தி இப்போ வந்து என்ன ஆகணும்னா, இன்னார் தான் என்னை சம்மந்தப்பட்ட இவன் தான் வந்து இப்படி செய்திருக்கிறான் அப்படின்னு அடையாள அணிவகுப்பு நடத்தணும். முகத்தில் வந்து கருப்பு துணியை போட்டு கொண்டு வந்து நிறுத்தி மாற்றி மாற்றி ஆட்களை வரிசையாக நிற்க வச்சு அதில் திருப்பி அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இவன் தான் அப்படின்னு ஒருத்தனை உறுதிப்படுத்தணும். அது நடத்தி அதுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நாளைக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஈஸியாக அவன் என்ன பண்ணுவான், நான் குற்றவாளி இல்லை, வேற ஒரு நோக்கத்துக்காக நான் உள்ளே போனேன், அதுக்கான தொடர்பு இதெல்லாம் இருக்குது, நான் அங்கே இருக்கிற பேராசிரியர்கள்ட்ட சில பிஸ்னஸ் ரீதியாக நான் இருந்துக்கிட்டு இருந்தேன், அப்படி போகும்போது அதை வந்து இதை வச்சு இப்படி பண்ணியிருக்கிறாங்க, நான் தான் குற்றவாளின்னு ஏற்கனவே என்னை வந்து வெளிப்படுத்திட்டாங்க, அதனால் அந்த பெண் என்னை அடையாளம் காட்டியது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வழக்க முடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக தரப்பில் பேசப்படுது. புரியுதுங்களா? ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஒரு குற்றவாளியை பிடிக்கும்போது சாதாரணமாக நம்ம நிறைய பார்ப்போம், முகத்தில் வந்து கருப்பு துணி போட்டு கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் அதில் இவனுடைய புகைப்படங்கள்லாம் எப்படி இவங்க தானே வெளியே கொடுக்கணும், முதல்ல பேரும் ஆளும் தெரிய போய் தானே மற்றவங்களாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த ஞானசேகரனுக்கு திட்டமிட்டு இவனை மட்டும் குறிப்பிட்ட அமைச்சர் வந்து சொன்னதாக தகவல், என்கவுண்டரில் எதுவும் போட்டுறாதீங்க அவரை,
நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க, அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு உயர் அதிகாரிக்கிட்ட பேசியிருக்கிற தகவலும் வந்திருக்குது. கசியுது. ஆக இவர் என்ன சுதந்திர போராட்டத்து தியாகியாவா ஞானசேகரன்? இவனை காப்பாற்றுறதுக்கு இதுக்கு இவ்வளோ மெனக்கிடணும்? இவன் வீட்டை சுற்றி ஏன் அமைச்சர் சுற்றி சுற்றி வரணும்? நிர்வாகிகள் இன்னும் துணை மேயராக இருக்கக்கூடியவர் ஏன் அங்கே போகணும்? இன்னும் மற்ற கட்சி நிர்வாகிகள் ஏன் இவனை சுற்றி இருக்கணும்? இவன் பிரியாணி மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தான், ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தானா, வேறு என்ன அயோக்கியத்தனம் பண்ணான்றதெல்லாம் இனிமேல் விசாரணைக்குள்ளே எடுத்து விசாரிக்கணும். இவ்வளோ ஓட்டைகளை வச்சு தான் அந்த வழக்கை கொண்டுட்டு போகிறாங்க. கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவனுடைய ரிசார்ட் இருக்குல்ல, சீனிவாசனுடைய அந்த ரிசார்ட்டு, அது ஒரு கொஞ்சம் மாடலாக கட்டி தோட்டம் அது இதில் நிறைய படப்பிடிப்புக்கும் நிறைய மற்ற விடயங்களுக்கும் அங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய முறை பெரும்பான்மை நேரம் சீனிவாசனும் அங்கே தான் போய் தங்குவார். அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அடிக்கடி நிறைய விஐபிகள் அங்கே போவாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, வேறு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றலாம் விசாரிக்கும் போது இன்னும் பல கதைகள் நிறைய வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த கடலோரம் இருக்கக்கூடிய அந்த பங்களாவில் இப்போ கூட அவங்க தங்கிட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க. அங்கே இல்லை அப்படின்ற தகவலும் இருக்குது. சீனிவாசன் அங்கே இல்லை. அடிக்கடி சீனிவாசன் அவருக்கு திருமணமே நடக்கல, 50 வயது ஆகுது. இதையும் நீங்கள் பார்க்கணும். அந்த பங்களாவில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. வசதியாக அப்பப்போ தங்குவார். நிறைய விஐபிகள் அங்கே போவாங்க. இதெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரிக்கும் போது தான் ஒரு கூட்டாக ஒரு தகவல் கிடைக்கும். திடீரென்று ஒரு நாள் புறப்பட்டு போய் இந்த மாணவியை மிரட்டி இப்படி செய்ததுக்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. யார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், யார் இப்படியாக விஷயங்களுக்குள்ளே சிக்கியிருக்கிறான்ற முழுதுமாக எடுக்கும்போது தான் விஷயமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான விஷயம் இதுக்குள்ளாக இருக்கிறது. சாதாரண விஷயம் அப்படி மூடி மறைச்சிட்டு போகிற மாதிரி இந்த அரசு பண்ணுது. மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்க போகணும். மக்கள் உங்களை புறக்கணித்து விடக்கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கிறது ஒரு பக்கம், குற்றவாளிகள் எந்த விதத்திலையும் தப்பிவிடக்கூடாது. அந்த குற்றவாளிகளுக்கு பின்னணி இருக்கிற சக்திகளும் தப்பிவிடக்கூடாது என்பது தான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக. இதில் இன்னொரு விஷயம் திருவேங்கடம்னு ஒருத்தர், மா சுப்பிரமணியம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் நிற்பார் திருவேங்கடம், இன்னொருத்தர் நிற்கிறது சீனிவாசன். இந்த 2 பேர் தான், வலது இடது இடது வலது அப்படின்ற மாதிரி. அந்த திருவேங்கடம் ஒரு வங்கியில் இருக்கிறாரு. வேறு ஒரு காரணத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரு. அப்புறம் சஸ்பெண்ட் செஞ்சு கடைசி நேரத்தில் உள்ளே போய் ஜாயின் பண்ணி ரிட்டையர்ட் ஆன மாதிரி வந்துட்டார். இப்போ அவர் முழுக்க மாசு கூட தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. அந்த திருவேங்கடம் பற்றியும் அந்த சீனிவாசனை பற்றியும் சிஎம் செல் கோர் செல் இருக்குல்ல, கோர் செல் அதிகாரி ஒருத்தர் சுரேஷன் பேர், ஏசிபியாக இருக்கிறாரு. அவர் விசாரித்து வார்ன் பண்ணியிருக்கிறார். இந்த 2 பேரால் ஏதோ சம்பவம் நடக்க போகுது, சரியில்லை அவங்க ஆக்டிவிட்டி எதுவுமே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. சிஎம் கோர்சல்னு ஒன்று இருக்குது. அது சிஎம்க்கான இது விஷயத்தை கவனிக்கக்கூடிய அதிகாரி அவர், சுரேஷன் பேர். அவர் இந்த விஷயத்தை வார்ன் பண்ணியிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்குது. இந்த 2 பேர் கூட மாசு கூட இருக்கிற இந்த 2 பேரால் சரியில்லை, ஆக்டிவிட்டி சரியில்லை, ஏதோ நடக்குது அப்படின்னு. அந்த திருவேங்கடம் என்கிற அந்த முன்னாள் வங்கி அதிகாரி மாசு கூட இப்போ இருக்கிறவர். இவருடைய மகன் தான் இப்போ அமைச்சர் உதயநிதி இருக்கிறாரில், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அவருக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, விளையாட்டுத்துறை சம்மந்தமான பிஆர்ஓ ஊடகத்தை சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர். அதுக்குன்னு இந்த வெளிநாட்டில் MBA படித்தவர். அவர் மேலே நம்ம தவறு எதுவும் சொல்ல வரல. இந்த திருவேங்கடம் இந்த நெருக்கத்தை சொல்கிறான், மாசுவுக்கான இந்த நெருக்கம், சீனிவாசன் இந்த நெருக்கம், அவங்க 2 பேரும் இன்னும் இந்த விடயம் மட்டுமே இல்லாமல் பல சொத்து விவகாரங்களும் இந்த 2 பேருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கமாக அடிபடுகிற ரியல் எஸ்டேட்டில் இது ராமுன்னு முடியும், ராம் கிடையாது, ராமுன்னு முடிய இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கிற பணம் யாருது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இதுக்குள்ளாக இருக்கிறது. சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரை சுற்றியே நிறைய விஷயங்கள் சந்தேகத்திடமாக கிளப்பப்படுதா இல்லை அது வீணாக மாட்டுதா, பல நாள் விஷயம் இது வெளியில் வருதா அப்படின்னு தெரியல. இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு விஷயம் உள்ளே வந்தோடனே இந்த 2 பேர் சம்மந்தப்பட்ட 2 பேரும் வலது இடதுமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரும் இதுக்குள்ளே விசாரணைக்கு வரும்போது இந்த விஷயமும் சேர்ந்து பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் சேர்ந்து இப்போ விசாரிக்க தொடங்கி இருக்கிறதாகவும் தகவல். எது எப்படி இருந்தாலும் இந்த 2 நபர்கள், வலது இடது நிற்கிற 2 நபர்கள், இவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த ஞானசேகரன் பற்றி நெட்வொர்க்கு இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளாக வரும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளாக கிடைக்கிறது. அடுத்த கட்டம் என்னன்றதை இதை நம்ம பார்ப்போம். என்ன நடப்புதுன்னு ஒரு 2வது கட்டமாக அந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். இன்னும் முழுதுமாக விசாரித்து அடுத்த கட்ட விஷயத்தை சொல்லுவோம். தலைமறைவான சில பேர் இருக்கிறாங்க, தலைமறைவான காரும் இருக்கிறது.
அந்த காருக்குள்ளே இருந்த சார் யாருன்றது இன்னும் பட்டவர்த்தனமாக வெளியில் வர வரைக்கும் இந்த விசாரணை இப்படி தான் போயிட்டுருக்குமா என்னன்றதை நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.